ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு லெக்சர்ல உட்காந்துட்டு இருக்கோம். பட் அந்த லெக்சர் பயங்கர போரிங்கா இருக்கு. நமக்கு செம்மையா தூக்கம் வருது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பென் எடுத்து இப்படியே பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா தானே பார்க்குறோம். ஆனா ஏன் இதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அதையே ஒரு அப்நார்மலான விஷயமா பார்க்குறோம். அந்த சைல்டையே நீ பண்ணாத, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இப்படி பண்றதா இருக்கட்டும், இல்ல ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நெறைய பிஹேவியர்ஸ தான் நம்ம ஸ்டிம்மிங், இல்ல செல்ஃப் ஸ்டிமுலேட்டரி பிஹேவியர்ஸ், இல்ல ஸ்டீரியோடைபிக் பிஹேவியர்ஸ் அப்படின்னு பட் இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் ஏன் நம்ம ஆட்டிஸ்டிக் சைல்டு பண்றாங்க அப்படிங்கிறத யோசிச்சிருக்கோமா? 3 முக்கியமான விஷயம் உங்க ஆட்டிஸ்டிக் சைல்டு ஏன் இந்த மாதிரி ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ் பண்றாங்க நான் இன்னைக்கு சொல்றேன். மறக்காம கேளுங்க. ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ் உங்க சைல்டோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, சேடா இருக்காங்களா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இமோஷன்ஸ் டெலிவர் 2வது இந்த ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ் அவங்களுடைய இன்டர்னல் எமோஷன்ஸ், அதாவது அவங்க ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க, டென்ஸ்டா இருக்காங்க, இந்த மாதிரி இமோஷன்ஸுக்கு ஒரு காமிங் ரெஸ்பான்சஸா அவங்க யூஸ் பண்றதா இந்த ஸ்டிம்மிங். 3வது முக்கியமான விஷயம், இந்த சைல்டு இந்த மாதிரி ஸ்டிம் பண்ணும்போது நம்ம எல்லாருமே என் குழந்தை கவனிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நினைப்போம். பட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ் அவங்களோட அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ்க்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க சைல்டு இந்த மாதிரி ஸ்டிம் பண்றாங்க அப்படின்னா அது ஸ்டாப் பண்ண நினைக்காதீங்க. அதுல இருந்து உங்க சைல்டுக்கு எப்படி பாசிட்டிவா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே கனெக்டட்.